இந்த நாளிலும் கூட ஒரு நல்ல தேவ வார்த்தையை தியானிக்கும்படியாக வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 139 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹalleluya. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹalleluya. யார் உங்களை அறிந்து கொண்டாலும் அறிந்து கொள்ளாட்டியும் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறாங்க. ஹalleluya. உங்க குடும்ப சூழ்நிலையில உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தரும் உங்களை புரிஞ்சுக்காட்டியும் ஏசப்பா உங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அவர் எப்படியெல்லாம் புரிஞ்சிருக்கிறாரு தெரியுமா? அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அவர் எப்படியெல்லாம் உங்களை புரிஞ்சிருக்கிறாருன்னு தெரியும். ஹalleluya. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கஷ்டத்தின் பாதையின் கூட நீங்க கடந்து வரீங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க செய்யற ஊழியத்திலையும் ஏன் இவ்வளவு சோர்வோட ஒரு பலவீனத்தோடு நீங்க காணப்படுறீங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. அதனாலதான் இந்த பாடின் வழியா இந்த ஊழியத்தை நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. ஹalleluya. ஆண்டவர் எடுத்து நிறுத்துற காலம் வரும். பாருங்க, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்னு சொல்லி. எப்படி எல்லாம் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்னா, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஹalleluya. என் நாவல சொல் பிறவாதற்கு முன்னதாகவே, என் நாவல சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஹalleluya. ஹalleluya. நம்ம வாயிலிருந்து ஒரு சொல் பிறவாதற்கு முன்பதாகவே அவர் என்ன செய்யறாரா? நம்மள அறிஞ்சிருக்கிறாங்க. ஹalleluya. அப்போ உங்க தேவைகள் என்ன, உங்க நினைவுகள் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நீங்க இப்ப பட்டுட்டு இருக்கிற பாடெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல சொல்லுகிறாங்க. ஹalleluya. இக்காலத்து பாடுகள் ஒன்றும் பின் நாட்களில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்று சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க. நீங்க இந்த நாட்கள்ல படுகிற பாடெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வரும் நாட்கள்ல ஆண்டவர் உங்களை மகிமையா நடத்த போறாரு. ஹalleluya. உங்க குடும்பத்துல உங்களை வேறு பிரிக்கிறாரு. ஹalleluya. நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை மேன்மேல கொண்டு நிறுத்த போறாரு. ஹalleluya. அத சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணிக்காங்க. ஹalleluya. ஆண்டவர் எங்களை மேன்மையா நிறுத்த போறாரு. யார் எங்களை புரிஞ்சுக்காட்டியும் என் தேவன் எங்களை புரிந்து கொண்டாருன்னு சொல்லி, எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி அதை ரிசீவ் பண்ணிக்காங்க. ஹalleluya. ஆமென்.